ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டிஆர்பி போர்டு இருக்கு பாருங்க, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க, 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க, 64 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் ப்ரீ லா இருக்க பாருங்கள், அதில் 60 வேக்கன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 132 வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/1/2025 லாஸ்ட் தேதி 3/3/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாமுக்கான தேதி எப்போனா 11/5/2025 ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லை ஷார்ட் ஃபால் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கிரிமினல் லாவில் பார்த்தா எஸ்டிக்கு ஒன்றும், லேபரில் எஸ்டிக்கு ஒன்றும் ஒரு ஷார்ட் ஃபால் வேக்கன்சி 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக்லாக் வேக்கன்சியை பொறுத்தவரைக்கும் 35 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 16 அறிவிச்சிருக்காங்க. என்னமான சப்ஜெக்ட்னா ப்ராப்பர்ட்டி லா, கிரைம் மற்றும் டாட்ஸு, கிரிமினல் லா, லேபர் லா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு 16 வேக்கன்சி. அடுத்த கட்டமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலாவில் ஒரு 19 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இங்கிலீஷ், சோஷியலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றிலாம் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் கரண்ட் வேக்கன்சி ஒரு 8 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. எந்தமான டிபார்ட்மெண்ட், பிஸ்னஸ் லா, கிரிமினல் லா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு 46 வேக்கன்சி. அப்படின்னா எந்தமான சப்ஜெக்ட்னா இன்டர்நேஷனல் லா, பிஸ்னஸ் லா, ப்ராப்பர்ட்டி லா அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக ப்ரீ லாவில் பார்த்தா ஒரு 41 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷு, சோஷியலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி பதவிகள். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸாக உள்ள பதவிகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ரிசர்வேஷன் படி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தமான சப்ஜெக்ட் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் பற்றியும் அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மற்றும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் ப்ரீலா 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நோ பர்சன் ஷெல் பி எலிஜிபிள் அப்பாயிண்டட் டு த போஸ்ட் ஆஃப் அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ப்ராசஸ் தான் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்மையான பார்த்தலாம். முதல்ல என்ன பதவினா அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கீங்க, சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி லா முடித்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அது கூடவே பார்த்தீங்கன்னா யூஜிசியில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 55% மார்க் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் பிஹெச்சில் டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 8 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் லா இன் லா காலேஜில் 8 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மஸ்ட் ஹேவ் குவாலிஃபைடு இந்த நெட் எக்ஸாம் அல்லது பார்த்தா ஸ்லட்டு செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் லா கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கல்வி தகுதி தான், அதே டெட் எக்ஸாம் அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கணும். டீச்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்ஏ டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஸோ எம்ஏ முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஏ டிகிரி இன் எனி ஆஃப் த யூனிவர்சிட்டி இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எம்ஏ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெட்டு ஸ்லட் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட டிகிரியில் ப்ரீலா லா டிகிரி முடிக்காதவங்களுக்கு இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னா டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி பார்த்தா தமிழ் லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஓஎம்ஆர் மெத்தட் படி. ஸோ நீங்கள் குவாலிஃபிகேஷன் மார்க் கண்டிப்பாக எடுத்தாகணும். பார்ட் ஏ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. 30 கொஷின் கேட்குறாங்க.
50 மதிப்பெண் எக்ஸாம் இருக்கும்போது குவாலிஃபைன் மினிமம் 40% மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கான மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பியை பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பராக இருக்கும். அதேமாரி ஆப்ஜெக்டிவ் கொஷினாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு வந்து உங்களுக்கு லா பிஜி லெவலில் இருக்கும். 175 கொஷின் கேட்குறாங்க. 175 மதிப்பெண்ணுங்க எக்ஸாம் இருக்க போது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லாக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.